தமிழர் தொல்லியல் நடுவம் வலையொலி பயனர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் திருவள்ளூர் மாவட்டத்தின் தொண்டை மண்டல தேவார பாடல் பெற்ற தலமும் கருவறைக்கு அருகிலேயே காரைக்கால் அம்மையாரின் உயிர் உறைவிடமும் அமைந்துள்ள சிவபெருமானின் ஆடல் அம்பலமான முதல் தலம் என்பதால் இரத்தின அம்பல நாயகன் திருத்தலம் என்று போற்றப்படும் திரு ஆலங்காடு மகாதேவர் திருக்கோவில். இத்திருக்கோவிலின் பின்பக்கமாக அமைந்துள்ள கிட்டத்தட்ட 15,000 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படும் சுனந்த முனிவரின் உயிர் உறைவிடம் தற்பொழுது பக்தர்கள் வந்து செல்லும் தனி கோவிலாக உள்ளது. சென்னை காளிகாம்பாள் கோவில் அருகே அமைந்துள்ள கச்சாலீஸ்வரர் திருக்கோவில் உட்பட தமிழ்நாடு முழுவதும் சுமார் 10க்கும் மேற்பட்ட பழமையான சிவக்கோவில்களில் சுனந்த முனிவருக்கு தனியாக சந்நிதி உண்டு. சிவபெருமானின் திரு அருள் வேண்டி பல ஆண்டுகள் கடும் தவம் புரிந்த மாமுனி, அதனால் அவரின் தலை மீது நாணல் புல் படர்ந்து வளர்ந்தது. இதன் காரணமாக அவர் நாணல் முடியர், அதாவது மூஞ்சிகேசர் என்று பெயர் பெற்றார். நமது காலத்தில் வாழ்ந்த இரமண முனிவர் உடலில் புற்று மண் மூடும் அளவிற்கு தவம் செய்து ஈசனின் அருள் பெற்றதாக சொல்லப்படுகிறது. திருவாலங்காட்டில் காணப்படும் சுனந்த முனிவர் கோவில் இயற்கையான அமைதியுடன் ஐம்புலன்களையும் அடக்கி அமர்ந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி ஆழ்ந்த அமைதி மற்றும் தெளிவை அடைந்து தொட்ட அனைத்தையும் வென்று நிற்கும் வல்லமை பெறும் இடமாக காட்சியளிக்கின்றது. வெளிப்புற தூண்களில் காணப்படும் அழகிய சிற்ப உருவங்களாக இக்கோவில் கட்டுமானத்திற்கு உதவியவர்களின் சிற்பங்களும் விநாயகப் பெருமான், சுனந்த முனிவர் மற்றும் கார்க்கோடக முனி போன்றவர்களின் சிற்ப உருவங்களும் காணப்படுகின்றன. வெளிப்புறச் சுவற்றில் இக்கோவில் பற்றிய கல்வெட்டு குறிப்பு ஒன்று உள்ளது. கோவில் உட்பகுதியில் கருவறைக்கும் முன் திறந்த மண்டபத்தில் தனி சன்னதியில் விநாயகப் பெருமான் சிலை உருவம் வைத்து வணங்கப்படுகிறது. இடது பக்கமாக திரும்பினால் பல ஆண்டுகள் தவம் செய்து சிவபெருமானால் கார்க்கோடகனுக்கு விடப்பட்ட சாபத்தையே நீக்கும் அளவிற்கு ஆற்றல் மிக்கவர் என்று சொல்லப்படும் சுனந்த முனிவர் கருவறைக்குள் அமர்ந்திருக்கும் காட்சி. இம்மாமுனிக்காக 24 மணி நேரமும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் நுந்தா விளக்கு. இக்கோவில் கட்டுமானம் விக்ரமச்சோழன் காலத்து கட்டிடக்கலையை ஒத்திருப்பது போன்று காணப்படுகிறது. மேற்பகுதியில் இடியுடன் கூடிய மின்னல் தாக்கத்தில் இருந்து இக்கட்டிடத்தை காப்பாற்ற கருங்காலி மரங்கள் வைத்து இக்கருவறை கட்டப்பட்டுள்ளது. கோவில் வெளிப்புறத்தின் மேற்பகுதியில் ஆச்சரியத்துடன் நம்மை சிலிர்க்கவும் சிந்திக்கவும் வைக்கும் சிற்பங்களும் கலவைப்பூச்சி மூலம் செய்யப்பட்டுள்ள சில உருவங்களும் காணப்படுகின்றன. முதலாவதாக மிரட்டும் விழிகளுடன் காணப்படும் இந்த உருவம். இவ்வுருவத்தின் கண்களுக்கு உயிர் கொடுத்தால்
எப்படிப்பட்ட மாற்றம் நிகழும்? இது கற்பனைக்கு மட்டுமே. முனிவர் ஒருவர் அமர்ந்து தவம் செய்வது போன்ற மற்றொரு உருவம். அவரின் இடது மற்றும் வலது பக்கங்களில் பருந்துகள் அமர்ந்திருப்பது போன்றும் வடிவமைத்துள்ளனர். அச்சம் கொள்ளச் செய்யும் பெரிய வெளிகள், குருதி சுவை தேடி வெளியே துருத்திய நா, வெண்ணிறப் பற்கள், கரு கரு மீசை, 2 கைகளிலும் காப்பு என்று மிரட்டலாக காணப்படும் இவ்வுருவம் இந்த வரிசையின் சிறப்பான படைப்பு. எலும்பும் தோளுமாக சதை நீர்த்த உடல், தலையின் மேல் அக்கினி கொப்பரை மற்றும் கபால மாலை அணிந்து அமர்ந்த கோலத்தில் காணப்படும் 7 அன்னையர்களில் ஒருவரான சாமுண்டியின் உருவம் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவ்வரிசையில் இறுதியாக தோரணத்தின் நடுவே மீசை மற்றும் நெடுவளர்ந்த தாடியுடன் காணப்படும் ஒரு முனிவரின் முக வடிவம். கருவறையின் பின்பக்கத்தில் முதலாவதாக முடிமலித்த தலை, தெளிவான பார்வை கொண்ட விழிகளுடன் காணப்படும் மனித முக வடிவம். இங்கிருக்கும் உருவங்களில் இருந்து சற்று வேறுபாடுடன் காணப்படும் வெளிவந்து நிற்கும் விழிகள், பெரிய பற்கள் கொண்ட உடல் பருத்த அரக்க உருவம், அதன் வயிற்றிலிருந்து நின்ற நிலையில் மீசை தாடியுடன் ஒரு முனிவர் தவம் செய்வது போன்ற காட்சி வடிவம். புதிராக படைக்கப்பட்டுள்ள சில வடிவங்கள் கருவறையின் பின்பக்க சுவற்றின் மேற்பகுதியில் காணப்படுகின்றன. கருவறையில் இருந்து இடது பக்கமாக சுட்டெரிக்கும் விழிகளுடன் நேர்கொண்ட பார்வை என்று மிரட்டலாக காணப்படும் மற்றொரு வடிவமும் உள்ளது. இந்த வரிசையில் நம் கண்ணில் பட்ட கையில் தடியுடன் 3 கால் முனிவர் என்று பெயர் பெற்ற பிருங்கிமா முனியின் உருவம் காணப்படுகிறது. இன்று நாம் அழைக்கும் பரங்கி மலை ஒரு காலத்தில் இவரது பெயரில் பிருங்கிமா முனி மலை என்று அழைக்கப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அருகிலேயே 3 தலை உடைய நாகம் சுழன்று தலையின் மேல் குடையாக நிற்க 2 கரம் கூப்பி காட்சியளிப்பது போன்று காணப்படும் கார்கோடக முனியின் உருவம். இவரது பெயரால் கார்கோடகன் பாக்கம் என்று அழைக்கப்பட்ட ஊர்தான் தற்பொழுது கோடம்பாக்கம் என்று பெயர் மருவி உள்ளது என்பதனை வேர்ச்சொல் ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்துகின்றனர். நெற்றியில் பொட்டு, அனல் பறக்கும் விழிகள் என்று நம்மை சிலிர்க்கும் வகையில் காணப்படும் இந்த உருவம் சிறு சிறு மாற்றங்களுடன் 4 இடங்களில் உள்ளது. இப்படி வெவ்வேறு வடிவங்களில் கலவை பூச்சு உருவங்களை செய்து கண்களுக்கு விருந்தளித்துள்ளனர் அக்காலத்து கட்டிடக்கலை வல்லுநர்கள். பரலோகத்தில் பரம்மனாகவும், தேவ உலகத்தில் தேவர்களாகவும், பூ உலகத்தில் மனித இனம் உட்பட அனைத்து சீவராசிகளாகவும், மலையாகவும் நீராகவும், வெளி உலகத்தில் பூதகணங்களாகவும் இறைவன் தம்மை தானாகவே வியாபித்துக் கொண்டு அங்கு இங்கு என இல்லாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளார் என்று பொருள் கொண்ட திருக்கோவில்களில் மட்டுமே பொறிக்கப்படும்
பரம தரிசனம் எனும் ஆத்மசோதி குறியீடு சுனந்த முனிவர் கோவிலிலும் காணப்படுகிறது. இக்கட்டிடத்தின் வயது 3 முதல் 4 நூற்றாண்டுகள் வரை இருக்கலாம் என்று சொல்லப்பட்டாலும் சுனந்த முனிவர் வாழ்ந்த காலம் சுமார் 15,000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது என்று கருதப்படுவதால் உலகின் மிகவும் பழமையான உயிர் உறைவிடம் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவுதாங்க. திருவாலங்காடு மகாதேவர் கோவிலின் பின்பக்கமாக அமைந்துள்ள சுனந்த முனிவர் கோவில் பற்றி எனக்கு தெரிந்த தகவல் அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். மீண்டும் வேறொரு சிறப்பான காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தமிழர் தொல்லியல் நடுவம் யூடியூப் சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.